ராத்திரினா நீங்கள்? நான் மிஞ்சி போனால் நான் ஒரு 130 ராத்திரி நினைக்கிறேன். 130 ராத்திரிங்களா? அப்புறம் 130 ராத்திரி ஆடுறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் வரும்போது அதில் இருக்கிற இடர்பாடுகள்னு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி சொல்லிட்டு நம்ம நாடகத்துலேருந்து வீட்டிலேருந்து கிளம்ப சொல்ல குளிக்கலாம் சொல்லக்கூட தூக்கத்திலே தான் இருப்போம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடியல, தூக்கத்திலே தான் இருப்போம். வந்து குளிச்சு முடிச்சுட்டு திருப்பி வேனில் ஏறி உட்காந்தா கூட தூக்கம் தான் வரும். திருப்பி வேனில் விட்டு கீழே சாப்பிட்டு தூங்குறோமா, திருப்பி ஏஞ்சினா இன்றைக்கி ஒரு நைட்டு தூங்கலாமே அப்படின்ற எண்ணத்துக்கு தான் போவோம். ஏன்னா டெய்லி நாடகத்தினால. ஆனால் நம்ம நாடகத்துக்குன்னு பேக்கை தந்து உள்ளே கொட்டை வச்சுட்டு நம்ம மேக்கப் பண்ணுறதுன்னு எனக்குன்னா மேக்கப் போட சொல்லி ஒரு புத்திரிச்சி ஆகிடும். இப்போ நாடகத்தில் இருக்கிற மற்ற நடிகர்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்களா? குறை கிடையாது. அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி செய்ய அப்படி செய்யணும். இந்த இதில் எந்த குறையும் கிடையாது. எனக்கு நாடகத்தோடு தான் பிடிச்சிது. அப்போ இந்த நாடகத்தை விட்டு நீங்கள் வெளியே இருக்க அந்த இல்லை, நான் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன். இல்லை, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா? நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 10வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அதேமாரி எனக்கு ஓனரும் முழு சப்போர்ட் ஓனர் கொடுக்குறாங்க, எந்த குறையும் கிடையாது. இப்படி செய்ய இதெல்லாம் திட்டது அதுமாரி இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு சொந்த தம்பி மாரி தான் பார்த்துக்கிறேன், அசால் மாரி பார்த்ததில்ல. நானே எனக்கு வேலைனா கூட அவருடைய ஆசை எனக்கு பூர்த்தி பண்ணுவார். எனக்கு எந்த குறையும் கிடையாது. நான் வந்து லிங்கேஷ் இருப்பேன், எந்த குறையில் எனக்கு. உங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. நீங்கள் பப்புன் வேஷம் மட்டும்தான் ஆடிங்களா இல்லை? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓனர் சொன்னது வந்து ஃபோன் பண்ணி நானே கேட்டேன் ஓனர். ஆனால் நான் இதேமாரி நாடகத்துக்கு வரணும். அப்போ வந்து ஓனர் நான் சொன்னால் பப்புன் வேஷம் ஆளை சேர்த்துட்டுமா, எனக்கு பொம்பளை வேஷம் தான் வேணுமான்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பொம்பளை வேஷம் ஆடத்தில் எனக்கு விருப்பம்னா நான் பப்புன் வேஷம் தான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி பண்ணி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பப்புன் வேஷம் எதுனாரு வந்த முதல் நேரத்தை மாம்பக்கத்து பக்கத்தில் கோனி மட்டும் நாடகம். நைட்டு வந்து சப்த கண்ணுங்கள் மோடி இருந்தோம், கடல் கண்டா சூரன் வாதுன்னு சொல்லி நாடகம். அப்பயே நான் போயிட்டு கடல் கண்டா சூரன் வண்டி அவங்களாம் போய் காமெடி பண்ணேன். மகாவிஷ்ணு சிவனன் அவங்களாம் போய் காமெடி பண்ணேன். அதனால் வந்து அன்றைக்கே மக்கள் இடத்துல நிறைய வரவேற்பு கொடுத்தோம். அன்றைக்கி ஓனது மேலே அன்றைக்கே பவுட்ரு போட்டோம். அன்றைக்கே பவுட்ரு போட்டோம். ஆனால் பாட்டில் எனக்கு ஆனால் அவங்க தெரியாது. இப்போ நான் பாட்டில் கற்றுனேன். ஆனால் அன்றைக்கே பவுட்ரு போட்டு அன்றைக்கே மேடை ஏறும். நீங்கள் முதல் முறையாக பாடின கானா பாட்டு என்னதுன்னா? கானா பாட்டுனா குண்டத்தில் கொண்டு ஒரு 2 வரி. குண்டத்தில் கோவில்ல கட்டி வைக்குமா இல்லம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிலி போல வந்த அஞ்சல உன்னை கோவில்ல கட்டி கும்பிட போகிறேன் என் நெஞ்சில், அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இளவரசன் நான் போனேன். மச்சான பார்த்தீங்களா அந்த மல்லாட்டை கொல்லையில், மச்சான பார்த்தீங்களா அந்த மல்லாட்டை கொல்லையில், உங்கள் காலில் கொஞ்சம் பாப்பாவில் கொஞ்சம் தெடுக்க வர சொல்றியா, நீ வந்து தெடுக்க வர சொல்றியா, அதுமாரி தான். அதான் வேறு ஒன்றும்